என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலர் சம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளை, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். நேற்று மீண்டும் இரண்டாவது முறையாக தைலாபுர தோட்டத்தில் சி.வி. சண்முகம் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்காகத்தான் சி.வி. சண்முகம் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முன்பு சி.வி. சண்முகம் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை அவருடைய இல்லத்தில் தைலாபுர தோட்டத்தில் சென்று சந்தித்து திரும்பியிருந்தார். அதன் பிறகு ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டது அரசியல் களத்தில். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லை. ஆனால் சி.வி. சண்முகம் அவர்கள் அதற்கான வேலையைத்தான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இசைவும் கொடுக்கவில்லை என்றே சொல்லப்படுகிறது. இதே சூழ்நிலையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை பிஜேபி இழுப்பதற்கான வேலையையும் தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் 2 பக்கமும் பாட்டாளி மக்கள் கட்சி சிக்காமல் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை முன்னெடுத்து களத்தில் போராடி கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் 10.5 விழுக்காடு கொடுக்கவில்லை என்று சட்டமன்றத்தில் வெளிநடப்பு நடத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி. அதே போன்று சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி மக்களின் பிரச்சனைகளை ஒரு பக்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி வரவிருக்கின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என்று ஏற்கனவே பொதுக்குழுவில் முடிவு செய்துவிட்ட நிலையில் இப்பொழுது கூட்டணி அமைப்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு பக்கமும், பாரதிய ஜனதா ஒரு பக்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியை அவருடைய கூட்டணி வளையத்திற்குள் கொண்டு வருவதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரையில் எந்த ஒரு இயக்கத்திற்கும் இன்னும் இசைவு கொடுக்கவில்லை என்றே சொல்லப்படுகிறது. இப்பொழுது சி.வி. சண்முகம் அவர்கள் சென்று திரும்பி இருக்கிறார். இன்னும் அடுத்தடுத்த சந்திப்புகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் அதிமுக அவர்களின் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணியை அமைப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவை அதிமுக கூட்டணியில் இருந்து கழட்டி விட்டு விட்டதால் தமிழ்நாட்டில் இப்பொழுது அதிமுகவின் கூட்டணியில் ஒரு 3 சிறிய கட்சிகள் மட்டுமே தொடர்ந்து இருக்கிறது. அந்த 3 சிறிய கட்சிகளை தவிர வேறு எந்த கட்சியும் இன்னும் அதிமுகவின் கூட்டணியில் இணையவில்லை. ஆனால் அதிமுக கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் தான் அதிமுகவின் கை ஓங்கிவிடக் கூடாது என்பதில் பாரதிய ஜனதாவும் தமிழ்நாட்டில் சரியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதாவும் தமிழ்நாட்டில் பாமகவை நம்முடன் சேர்க்க வேண்டும், அதே போன்று தேமுதிகவையும் நம்முடன் சேர்க்க வேண்டும். இன்னும் இருக்கின்ற இதர கட்சிகளை எல்லாம் ஏ.சி. சண்முகம் உட்பட சில கட்சிகளை எல்லாம் பாரதிய ஜனதா கூட்டணியில் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், ஏ.சி. சண்முகம் இவர்களை எல்லாம் பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்த்து பாமக, தேமுதிக இந்த கட்சிகளை எல்லாம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைத்து விட்டால் அதிமுக தனித்து விடப்படும் தமிழ்நாட்டில் என்று பாரதிய ஜனதா ஒரு திட்டத்தை வகுத்திருப்பதாகவே சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த திட்டம் நிறைவேறுமா அல்லது அதிமுக போடுகின்ற இந்த மெகா கூட்டணி திட்டம் நிறைவேறுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவில் இப்பொழுது ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா என்று இவர்கள் பிரிந்து இருப்பதனால அதிமுகவின் ஓட்டுகளும் பிரிந்திருக்கிறது என்பதை தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை இப்படியே தொடருகின்ற பட்சத்தில் அதிமுகவின் ஓட்டே ஒட்டுமொத்தமாக அந்த இயக்கத்திற்கு கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலை மாறினால் மட்டும்தான் அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறும் என்று அரசியல் வல்லுநர்கள் பேசுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால், தேமுதிகவும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணி பலமான கூட்டணியாக மாறிவிடுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் இப்பொழுது திமுகவின் மீது மக்கள் பெரிய கொந்தளிப்பில் இருக்கிறார்கள், மக்கள் பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். அந்த அதிர்ச்சி எதிர் திசைக்கு வாக்காக மாறுகின்ற பட்சத்தில்
திமுக இங்கு தோற்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரையில் திமுக அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த ஒரு திட்டத்தை கூட அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. ஒரு வாக்குறுதியை கூட அவர்கள் பூர்த்தி செய்யவில்லை. இப்பொழுது தமிழ்நாட்டில் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலைகள் எல்லாம் அவர்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கான வேலைகளை மட்டுமே செய்கிறார்களே தவிர மாணவர்களுக்காகவும் அடித்தட்டு மக்களுக்காகவும் இந்த அரசு இதுவரையில் எந்த ஒரு திட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அதே போன்று இந்த இயக்கம் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் முடிய போகிறது. இதுவரையில் ஒரு மதுக்கடைகளை கூட மூடவில்லை. மாறாக பல இடங்களில் சந்து கடைகளை திறந்து தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்ற மதுக்கடைகள் 5300 என்றால் அங்கீகாரம் பெறாத மதுக்கடைகள் என்பது 15,000க்கும் மேல் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் சந்து கடைகளின் எண்ணிக்கை பெருகி கிடக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா 10 கிலோமீட்டர் தூரத்துல டாஸ்மார்க் இருக்கும். அந்த டாஸ்மார்க்குக்கும் அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு சில கிராமங்கள்ல டாஸ்மார்க்கே இருக்காது. ஆனா அந்த இடத்தில் இந்த டாஸ்மார்க் கடையின் மூலமாக அந்த கிராமத்திற்கு 2 சந்து கடைகளை இந்த டாஸ்மார்க் கடை வந்துட்டு அனுமதி கொடுத்திருக்கும். டாஸ்மார்க் கடையே அனுமதி கொடுக்கறதாங்க. நேரடியா இந்த கடையிலிருந்து அங்க சப்ளை ஆகும். அங்கே விற்கின்ற பணங்கள் அத்தனையும் இந்த டாஸ்மார்க் கடைக்கு கமிஷன் போக மீதி வந்து சேர்ந்துரும். கமிஷன் அடிப்படையில் இந்த டாஸ்மார்க் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் திராவிட மாடலின் சாதனைகளில் மிக முக்கியமான சாதனை. இப்படிப்பட்ட ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மக்கள் முன் சென்று பேசிய எந்த ஒரு திட்டத்தையும் அவர்கள் செயல்படுத்தவில்லை. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமா, வர வேண்டுமா, வந்தால் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் மக்கள் சிந்தித்து ஆராய்ந்து செயல்படுங்கள். தமிழ்நாட்டில் அழிக்கப்பட வேண்டிய இயக்கம், தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம், தமிழ்நாட்டில் மக்கள் விரோத இயக்கம் திமுக என்பதை சிந்தித்து செயல்படுங்கள் அன்பு உறவுகளே. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்து அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் உள்ள உரிமை பிரச்சனைகளை பேசுவதற்காவது ஒரு குரல் இருக்குமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்று மக்கள் மன்றத்தில் கேள்வி எழுப்பாத வரையில் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் 40க்கு 40 வெற்றி பெற்றாலும் கூட எந்த பயனும் மக்களுக்கு விளையப் போவது இல்லை. சி.வி. சண்முகம் அவர்கள் மருத்துவர் ஐயாவை சந்தித்திருக்கின்ற இந்த செய்தி நேற்றைய பரபரப்பு செய்தியாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குமான பேச்சுவார்த்தைகள் ஓரளவிற்கு முடிந்திருப்பதாகவே சொல்லப்படுகிறது. வெகு விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களால் என்ன நடக்க போகிறது? பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைக்க போகிறதா அல்லது பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து களமிறங்க போகிறதா? எதுவாக இருந்தாலும் இன்னும் ஓரிரு நாட்களிலோ அல்லது ஓரிரு வாரங்களிலோ அனைத்தும் தெரிந்துவிடப் போகிறது. அதுவரையில் நாம் பொறுத்திருப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.